வேல்மாறலோட 5வது அடி. பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுநீ களத்து முளை தெரிக்கவரமாகும். கஜக்கடவுள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, கஜம்னா ஐராவதம். ஐராவதம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மற்றும் கஜக்கடவுளுங்கிறதுனால ஐராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திரன். இந்த ஐராவதம் எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பனைக்கை முக பட கரட மதம் தவள. பனைக்கை முக படம் அப்படின்னா டெக்கரேட்டிவ் மெட்டீரியல், அதோட முகத்தில் அணிவிக்கப்பட்ட நல்ல சித்திரை வேலைப்பாடோட விளங்கும் ஒரு அலங்கார துணியை சொல்கிறாங்க. அப்புறம் பனைமரம் போன்ற நீண்ட துதிக்கை, அதோட கலர் நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கான். பார்க்கடல்லேருந்து தோன்றியதுனால பால் போன்ற வெண்மை கொண்டது. இது எல்லாமே அந்த ஐராவதத்தோட டிஸ்கிரைபிங் வேர்ட். பதத்து இடு நிகழத்து முளை தெரிக்க அபரமாகும். பதத்து இடு நிகழத்துன்னு இங்கே இருக்குது, பிரித்து பதம் பார்க்குறோம். ஆனால் படிக்கிறச்ச நம்ம பதத்திடு நீ களத்து முளை அப்படின்னு படிக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. பதத்து இடு நிகழத்து அப்படின்னா ஐராவதம், இந்திரன், அவரோட பரிவாரங்கள் எல்லாரு கால்லையும் விலங்கிடப்பட்டது சூரபத்மனால். அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அதனால் ரொம்ப உக்ரத்தோட ஒரே மோதலில் இந்த சங்கிலிகளுக்கு ஆதாரமாக இருந்த ஆணையை பொறுமையாலாம் கழட்டலை. உக்ரத்தோட ஒரே மோதலில் சங்கிலிகளை எல்லாம் அந்த விலங்குகளை எல்லாம் தெறிக்க விட்டுது அப்படிங்கிற மாதிரி பொருளில் இது வருது. பக்தர்கள் சோகமாக இருக்காங்க, ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளுக்காக வழிபாடு பண்ணுறாங்க, நம்மளை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்கன்னொன்று என்ன உக்ரத்தில் அது நம்மளுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாருங்க. எது அந்த மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருது அப்படின்னு சொன்னால் அது திருத்தணி முருகனோட திருக்கை வேலாயுதம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே சங்கிலி அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறது மறைபொருளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பற்று, எல்லாத்து மேலேயும் உள்ள பற்று, பதவியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச உடனே அது மேலே ஒரு பற்று வந்துடுது. அதுக்கப்புறம் இதை நானே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவமும் வந்துடுது. அதாவது அதிகாரத்து மேலேயும் பற்று இருக்கலாம், நம்ம பதவியில் இருக்கோம்ல அது மேலேயும் இருக்கலாம், இல்லை பொருள் மேலேயும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கு ஏற்படுது, துன்பம் ஏற்படுது. அப்படிங்கும்போது அப்போ அதெல்லாம் சுக்கு நூறாக பொடியாக்குறதுக்கு வேலாயுதம் நம்ம ஹெல்ப்புக்கு வருது அப்படிங்கிற மாதிரி மறைப்பொருளை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கான மெசேஜ் இதுவாக இருக்கலாம் இந்த அடியில். பனக்கை முகப்பட கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும். சினத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் பதம் பிரித்தோன்னா, பட் நம்ம படிக்கும்போது எதிர்த்தரண களத்தில் வெகுன்னு சேர்த்தே படிக்கலாம். இங்கே பேட்டில் ஃபீல்டை சொல்கிறாரு ஆசிரியர். சினத்தவுணர்னால் எப்பயுமே கோபத்தோட உக்ரத்தோடு இருக்கிற அந்த அசுரர்கள். அவங்க போர் செஞ்சாங்க இல்லையா எதிர்த்து. அப்போ அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது, அவங்க போர் செய்த அந்த யுத்த களத்தில் அவங்களோட தலைகள்லாம் உடல்கள்லேருந்து அறுக்கப்பட்ட தலைகள் எல்லாம் கீழே உருண்டுட்டு இருந்துதான். எப்படி இருந்தது, அதோட ஸ்டேஜ் என்ன, அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ரொம்ப கோவத்தில் அந்த பற்களையெல்லாம் நரன்னு கடிச்சிட்டு கண்களை உருட்டி பார்த்துட்டு நான் எப்படி இருந்தேன், ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நல்ல நிலைமையில எல்லாரையும் துன்புறுத்திட்டு எல்லாரையும் படுத்திட்டு இருந்தேன், என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சே. ஏன்னா அசுரர்களோட தலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போர்க்களத்தில் இருந்தது இல்லையா. அப்போ அதுங்க நிலைமையை நினச்சி அதுங்களே சிரிச்சுக்குதான், எப்படிலாம் இருந்தோம் இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு வருந்தி அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்களாம். அந்த மாதிரி அவங்கள தாக்குதல் நடத்தும் அவங்க மேலே. அவங்கெல்லாம் வாய் விட்டு அலறும்படி அசுரர்களை தாக்கும் அப்படிங்கிற பொருள் வருது. எது இந்த மாதிரி அசுரர்களை தாக்கும், அவங்கெல்லாம் அலற மாதிரி அவங்கள வேகத்தோடு தாக்கும் அப்படின்னா, நம்ம முருகப்பெருமானோட திருக்கையில் இருக்கே அந்த பவர்ஃபுல் வேலாயுதம் தான் அது அப்படின்னு. இங்கே நம்ம அகைன் நம்ம என்ன வேலாயுதம் இப்படி எல்லார் தலையும் துண்டிக்குது, எல்லாரையும் கொல்லுது அப்படிங்கிற பொருளில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ அசுரர்கள் உடம்புல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் அசுத்தமான விஷயங்கள், தீய எண்ணங்கள், தீய குணங்கள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாரையும் துன்புறுத்துறது, அடித்து சாப்பிட்றது. ஸோ அவங்களோட பிறவியை பிறவி பிணி அறுத்து நல்லபடியாக நம்மளை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும்.
அவங்கள வந்து கொல்லுது அப்படின்னா இங்கே நம்ம எப்படி மீன் பண்ணிக்கணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் எண்ணங்களை எல்லாம் அது வேறறுத்து அடுத்த பிறவியில் நம்ம பிறக்கும்போது நல்ல பிறவியாக நம்மளுக்கு அருளுது, இல்லை பிறவி பிணியை அறக்குது. நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலாக ஹெல்ப் தான் பண்ணுது அசுரர்களுக்கு. இந்த உடல் அப்படிங்கிறதோட நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடாது. கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி நம்மெல்லாம் வந்து சோல்ஸ், ஆன்மா. அப்போ இங்கே உடலை தான் அது வந்து வேற இருக்குது, தலையை துண்டிக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆன்மாவுக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்த பிறவி அவங்கள இப்போது பனிஷ்மெண்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணி நல்ல கதிக்கு அது உயர்த்துது அப்படிங்கிற மாதிரியான பொருளை, மெசேஜை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே. அடுத்தடுத்து 7வது 8வது அடிகளில் ஆசிரியர் நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறார், வேலோட மகிமை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.